தம்பியை ஸ்கூல் முடித்து கூப்பிட போகலாங்கிற டைமில் பாருங்கங்க, மழை எப்படி மழை பெய்யுதுன்னு, சரியான மழைங்க. நான் போய் தம்பி எப்படி தான் கூப்பிட போகிறேனே தெரியல. பாவம் நல்லா நனைஞ்சிட்டு வருவார். நான் இப்போனாலும் கீழேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்போமே பாதி நனைஞ்சிருவார். அந்த அளவுக்கு மழை இருக்குங்க. இங்கே பாருங்கள், சுற்றி எப்படி மழை வருதுன்னு பாருங்கள். சுவலாம் பாருங்களேன், நான் எதுக்கு வெளியே அந்த ஓட்டுக்கு கீழே வச்சு தாங்க காய வைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த நிலமே ஆகி போயிடுச்சு. மூணாரில் அவ்வளோ ஹெவியான மழை. மார்னிங்லலாம் பார்த்திங்கன்னா மழைலாம் இல்லை, வெயில் தாங்க அடிச்சு. இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்து ஒரு 3:45 டைமுங்க. அந்த டைமில் பாருங்கள் என்ன மாதிரி மழை பெய்யுது. சரியான மழைங்க. அந்த பாத்திக்கு மேலே கூட நிறைஞ்சு வருது பாருங்களே தண்ணி. அந்த அளவுக்கு சரியான ரெயினாக இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காற்று அடிச்சிச்சுங்க. ஆனால் இந்த மரம் ஒடியவே இல்லை. சும்மா சின்னதாக தான் இருக்குது பாருங்களேன். ஆனால் ஒடியவே இல்லை. பாருங்கள், நல்லா ஒல்லியாக மேலே வர செய்திருக்கு பாருங்க. ஆனால் ஒரு காற்று கூட சரியாக கூட இல்லைங்க. நம்ம தம்பியை போய் இன்னைக்கு கூப்பிட போகிறேங்க.